ஓம் அன்னை பாலாம்பிகை திருவடிகளே பற்றி பற்றி, ஓம் காலங்கி சித்த திருவடிகளே பற்றி பற்றி. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, எல்லாத்துக்கும் இரவானா ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கக்கூடிய கொரட்டன்னு சொல்கிறாங்கல்ல, அது சில நேரங்களில் ஒவ்வொரு வீட்டில் ரேடியேட்ரு ஜென்ரேட்ரு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டுருக்கோம். ஒருத்தங்க தூங்கி அந்த மாதிரி சத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் படுத்துருக்கவங்களுக்கு தூக்கமே வராதுங்க பாவம். அவங்க ரொம்ப வேதனையும் வெறுப்பும் சுமந்துக்கிட்டு ரொம்ப நாள் இப்படியே இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாமல் இப்படியே நாட்களை இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் கடத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு எளிய ஒரு அற்புத தீர்வு ஒன்று நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சுவாச பாதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன அடைப்பு தான். அதை மட்டும் சரி செஞ்சிட்டோம்னா, உள்ளே போயிட்டு வெளியே வரக்கூடிய சுவாசம் சத்தமே இல்லாமல் மெலிதாக போயிடும். அவங்களுக்கு சுவாச பாதையில் அடைப்பு இருந்ததுன்னா, அந்த அந்த அடைப்பில் இந்த காற்றாகப்பட்டது போய் மோதி விசில் சத்தமோ, அலை சத்தமோ, ரேடியேட்ரு ஜென்ரேட்ரு மோட்ரு சத்தமோ, நம்ம வாய்க்கால் வரப்புக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சக்குள்ளே ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு 3 தெருவு 4 தெருவுக்கெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் ஆட்கள் இருக்காங்க இன்றைக்கி. இவங்களுக்கெல்லாம் ஒரு எளிய மூலிகை, நீங்கள் வீட்டிலே இருக்கிற மூலிகையை தினந்தோறும் கொடுத்தீங்கனாலே அதிகபட்சம் ஒரு நாள் சாப்பிட்ற அன்றைக்கே நல்ல தீர்வு கிடைக்கும். சத்தமெல்லாம் குறைஞ்சிரும். தொடர்ந்து ஒரு 15-20 நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொரட்டைங்கிறத காணா போயிடும். ஒரு பெரிய அதிசயமான ஒரு இதாக இருக்கும். ரொம்ப நிசப்தமாக இருக்கும் அந்த வீடு. இரவில் கராமுரான சவுண்டு கேட்ட வீடு ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு நிசப்தமான ஒரு இல்லமாக மாறிடும். அதுக்கு நம்ம சித்தர்கள் சரவியல் கலையில் ஒரு சிலர் யோகாலாம் பண்ணியிருப்பாங்க. யோகா பண்ணுறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க மூச்சு கலையை மூச்சு காற்றை எப்படி ஏற்றி இறக்குறது, ஒரு நிமிடத்துக்கு 15 மூச்சை எப்படி உள்ளெழுத்து வெளியிடுறது, தூங்கக்குள்ளே எத்தனை மூச்சு, உட்காரக்குள்ளே எவ்வளோ மூச்சு, சாப்பிடக்குள்ளே எவ்வளோ மூச்சுங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப துல்லியமாக அறிஞ்சு வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுலாம் இருக்காது. இந்த சாப்பிட்ட உடனே படுக்கிறவங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நடக்காமல் படுக்கிறவங்க, உணவை செரிக்க வைக்காமல் அப்படியே படுத்துடுறவங்க, அதிகமான உடல் உழைப்பு உள்ளவங்க, அதிகமாக வேலையே செய்யாமல் சும்மாவே உலாத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கொரட்டைங்கிறது வரும். இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் இருக்காது. 5 வயசு பையன் கூட சமயத்தில் அவன் பெரிய தாத்தா மாதிரி கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்பான். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவன் என்னடா இவ்வளோ வேலை செஞ்சான், இவன் என்ன இவ்வளோ களைச்சி போய் தூங்குறான், இவனுக்கு ஏன் இவ்வளோ கொரட்டை வருது, என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இதுக்கு நம்ம என்னென்ன பொருள்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு உடனடியாக கொரட்டை சத்தத்தை குறைக்கிறதுங்கிறத டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் இதை பயன்படுத்துகிற முறையை நீங்கள் சொல்லி நம்ம காணொலியில் இருக்கக்கூடிய மருத்துவத்தன்மையெல்லாம் எல்லாத்துக்கும் பரப்பி விடுங்க. ஏன்னா இந்த கொரட்டைக்கு தீர்வு தெரியாமல் ரொம்ப பேர் பாவம் விழிப்புதுங்கி இரவில் தூங்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டுருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்டவரில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருப்பீங்க. இப்போ இந்த கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு பார்த்தீங்களா, இந்த கிராம்பை இது மொட்டு, இந்த மொட்டை எடுத்துருங்க. மொட்டை எடுத்துட்டிங்கன்னா கிராம்பு இப்படி இருக்கும். இந்த கிராம்பை கொஞ்சம் மெல்லமாக சூடு பண்ணிக்கணும். அதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் பொன்வறுவலாக வறுத்துக்கோங்க இந்த கிராம்பை, சரிங்களா. இது கூட அளவு சொல்கிறேன் நான். இது ஏல அரிசி, ஏலக்காயோட விதை, இந்த ஏல அரிசியையும் பொன்வறுவலாக வறுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 10 நாள் மருந்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். கிராம்பு ஒரு 2 கிராம் அல்லது 3 கிராம் இருந்தால் போதும். அதாவது ஒரு 25 கிராம்பு இருந்தால் போதும். மொத்த எண்ணிக்கையில் 25 கிராம்பும் நமக்கு ஏல அரிசி சொன்னேன் இல்லையா, அது ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் எடுத்து பொன்வறுவலாக வறுத்துக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல, பொங்கலுக்கு ரசத்துக்கு எல்லாம் மிளகு, அந்த மிளகு ஒரு 50 கிராம் எடுக்கணும். 50 கிராம் மிளகை எடுத்து நல்லா பொன்வறுவலாக வறுத்து நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு 100 ml தண்ணியில் கொதிக்க வைங்க. சும்மா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த கிராம்பையும் இந்த ஏல அரிசியும் கொட்டிடுங்க, சரிங்களா. கொட்டிட்டு ஏன் இந்த முறையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இதுதான் உடனடி தீர்வு கொடுக்கும். நீங்கள் கொரட்டைக்கு எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஒரே மூலிகை போதும், இந்த ஒரே மருந்து போதும், கொரட்டையை உடனே சரி செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கேட்காது. நம்ம யாரையும் குறை சொல்லலை.
ஆச்சரியப்படுத்துறதுக்கும் நம்மளை வந்து பெருசாக அகல கண்களை விரிக்கிறதுக்கும் தான் அந்த மாதிரி வீடியோலாம் போடுவாங்க. அதெல்லாம் பலன் கிடைக்காது. இதெல்லாம் சூட்சமமாக செய்யக்கூடிய சிடுக்கா வித்தையில் வர வைத்திய முறைகள். இதெல்லாம் உடனே பலன் கொடுக்கும். அப்படி பலன்லாம் கொடுத்துச்சு உங்களுக்கு, எனக்கு உடனே பலன் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு எதில் இருக்கீங்களோ அதில் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நிறைய நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் உள்ளவங்களுக்கும் இதெல்லாம் வந்து இப்போ மறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் உங்கள் மூலியமாக நீங்கள் பலன் அடைஞ்சால் செய்யுங்க, பலன் கெடுக்கலன்னா விட்டுருங்க. இது உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்குற பட்சத்தில் எல்லாத்துக்குமே இதை வந்து இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இப்போ அந்த மிளகை வந்து நல்லா அரைச்சி அது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை முழுகிற அளவுக்கு வெந்நீர் வச்சு காய்ச்சணும். காய்ச்சிட்டு இந்த கிராம்பை வந்து அதில் போடணும். பொதுவாக மிளகு வந்து குளிர்ச்சி தன்மை உடையது, கிராம்பு வந்து காரத்தன்மை சூடுத்தன்மை உடையது. இது இந்த ஏலக்காயோட விதை ஏலரசி வந்து வாத குற்றத்தை போக்கும். அதாவது சுவாசத்தில் ஏற்படுற தடைகளை போக்கக்கூடியதில் இதுதான் வந்து அதீதமாக இருக்கும். யாருக்காவது வந்து இரவில் வந்து மாரடைப்பு போகிறது, மாறு வந்து வலிக்குது, நெஞ்சு அதாவது நெஞ்சு பகுதியில் அடைக்குது வலிக்குது அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க 2 ஏலக்காயை உடச்சி அவங்களுக்கு ஒரு சுடு தண்ணிலையோ இல்லை பச்சை தண்ணிலையோ கொடுத்துட்டிங்கன்னா கப்புன்னு ஏப்பம் வந்துடும், அடைச்சிருக்க காற்றை வெளியே தள்ளிடும். அந்த மாதிரி ஒரு அபூர்வமான மருத்துவ மூலிகை இது. இதை எல்லாருமே வந்து ஒரு வாசனை திரவியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய மருத்துவ மூலிகை. இந்த முறையை வந்து நீங்கள் இப்போ நான் மிளகுல இந்த கிராம்பையும் இதையும் போட்டு கொட்டி காய வச்சு வெயிலில் வச்சுடுங்க. சுடு தண்ணியில் வந்து மிளகை காய்ச்சணும். அந்த காய்ச்சினதில் இந்த கிராம்பையும் ஏலரிசியும் போட்டு நல்லா வெயிலில் வந்து வச்சுட்டிங்கன்னா ட்ரை ஆகிரும், எல்லாம் ஒரே கலவையாகிரும். அதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்குங்க. நல்லா வந்து பவுட்ரு பதத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு தேன் இருக்குது இல்லையா, தேனில் வந்து சர்க்கரை உள்ளவங்கலாம் வந்து தேன் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. வெறுமனே சுடு தண்ணியில் விளோண்டு போட்டுக்குங்க. சும்மா ஒரு 2 குண்டுமணி அளவுக்கு கையில் பிடிச்சி இந்த அளவுக்கு பிடிச்சி உள்ளே போட்டுட்டு சுடு தண்ணியை நல்லா கொப்பளிச்சு குடிக்கணும். உமிழ்நீரோட கலந்து குப்புன்னு வாயில் வச்சு சின்ன பிள்ளைங்க கொப்பளிக்கிறாப்புல கொப்பளிச்சு மெதுவாக ட்ராப்பாக குடிச்சிங்கன்னா இங்கேருந்து போகக்குள்ளேயே தொண்டையில் இருக்கிற எல்லா அடப்பையும், நுரையீரலில் இருக்கிற அடப்பு, சுவாச தொற்றில் இருக்கிற எல்லாத்தையும் கிருமி எல்லாத்தையும் கொண்டுட்டு நேராக மலைப்பைக்கு கொண்டுட்டு போயிடுவான். காலையில் நீங்கள் வந்து டாய்லெட் போகக்குள்ள சளியோட தன்மை உங்களுக்கு தெரியும். டாய்லெட்லேயே சளி போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுவாசம் வந்து ரொம்ப ஃப்ரீயாயிரும். அடப்பு இல்லாததுனால சத்தமே வராது. இந்த மருத்துவ முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வீட்டில் யாருக்காவது கொரட்டை பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொரட்டை பிரச்சனை இருந்தாலும் சரி, அதிலேருந்து நீங்கள் வந்து எப்படி விடுபடுறதுங்கிறத இந்த காணொலியில் சொல்லக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க. இந்த மருத்துவ முறையாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது போன்ற அடுத்தடுத்த காணொலிகளை, மருத்துவ காணொலிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் யாருக்காவது ஒரு உதவியாக இருக்கணும், செலவே இல்லாமல் சித்தர்கள் சொன்ன முறையில் இன்றைக்கி காசு பணம்லாம் எங்கேயாவது பெரிய இடத்துக்கெல்லாம் போனோம்னா உடல் உபாதைன்னு சொல்லி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆகும் சின்ன வைத்தியத்துக்கு. அந்த முறையெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கை வைத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துனீங்கன்னா நோய்க்கான தீர்வு உங்கள் வீட்டிலே இருக்குது. அதனால் இது போன்ற அடுத்தடுத்த மருத்துவ தகவல்களையை பார்த்து பலன் பெறுவதற்கு நமது சித்த ரகசியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும் பட்சத்தில் தான் அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே ஒன்றும் இதுக்கு காசு பணம் செலவு பண்ணி கேட்க போகிறது கிடையாது. இயல்பாக ஈஸியாக கிடைக்கக்கூடியதை நாங்கள் வந்து சித்தர்களோட ஆசீர்வாதத்தில் சொல்கிறோம். அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மருத்துவ முறையில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேலும் இது போன்ற ஒரு அடுத்த நல்ல காணொலிகளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.